கண்டிப்பா ஆல்சம் டயர் தான் ப்ரோ போவோம். சாங் சூப்பராக இருந்தது. தலைக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்த படம் எதுவுமே சரியாக போகல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப வைப்பாக இருக்குது. பில்லா படம் அந்த இதுலேயே இருக்குது. ஸோ பாட்டு சூப்பராக இருக்குது. படமும் செமையாக இருக்குன்ட்டு எல்லாம் ஃபயராக இருந்தது. ரொம்ப வைப்பாக இருந்தது. ஸோ பழைய அஜித்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏகே தான் நான் மஜாண்ணா. நான் தீவிரமான தலை ஃபேன். நாங்கள் பாருங்கண்ணா, நான் பாட்டு செம்ம இருந்துச்சுண்ணா. ஜீரோ செம்ம மிரிச்சு போட்டார். அது ஏகே அந்த சவுண்டு தான், அந்த லுக்குலாம் பங்கமான லுக்கு, அந்த சண்டை வர சீனு அப்படியே எப்படி சொல்கிறதுனா பாட்டுனா அந்த மாதிரி பாட்டுனா விடாமுயற்சி தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்த படம் செம்மையாக செதுக்குறோம். அப்படியே எப்படி சொல்கிறதுண்ணா, அந்த படம் ஃபுல்லாக குட் ஃபிலிம்ஸ்ண்ணா. அப்படி இருக்குது நான் படம் டீச்சரே மாற்றிக்கலாம். டீச்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே மஜாவாக இருந்துச்சுண்ணா. பாட்டு இன்னும் பார்க்குறப்போ இன்னும் ஐப்பு, படம் செம்ம ஐப்புண்ணா, ஃபுல் ஐப்புண்ணா படத்துக்கு. படம் வட்டண்ணா, படம் தானே வெயிட்டிங்க, படத்துக்கு வட்டண்ணா. உங்கள் அம்மாவை தெறிக்க விட்றேண்ணா, சரிங்க ஃபுல்லாக சதுரட்டுண்ணா. எல்லா தேட்டரும் மொத்தம் ரவுண்ட் விட்டுண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லாக டோட்டல் ஃபுல்லாக ரவுண்ட் விடணும். அன்றைக்கி ஏப்ரல் 10 அன்றைக்கி நான் அவர் தீவிரமாக ஃபேன் பையனா. அவர் மொரட்டு ஃபேன் பை. அவர் எல்லா ஃபேன் பை பார்த்தாச்சு. அட்லி தெரிய ஃபேன் பை, அப்புறம் கார்த்தி சுப்ராஜ் வந்து பேட்டை, அப்புறம் விக்ரம் வந்து லோகேஷ் கனராஜ். இப்போ ஆதி சதிகிராம் படத்தை சம்பவம் அதுதானே ஓதி சம்பவம்னா அதான் சம்பவம். நான் தலலாம் வில்லெல்லாம் சும்மா சொல்ல முடியுமாண்ணா? மங்காத்தா அளவு பாருண்ணா, வில்ல அப்படியே முரட்ட வில்லெலாம் இருக்குண்ணா படத்தில். அந்த மாதிரி சீனாக இருக்கணும். ஒவ்வொரு சீனும் ஃபுல்லாக கற்று சவுண்டு தானே. அந்த மாதிரி சீன் பக்காவாக இருக்குண்ணா படத்தில். 100% பக்காவாக படம் இருக்குண்ணா. தேட்டர்லாம் அப்படியே தீ பறக்கணும். அப்படியே நினைக்கும் போதெல்லாம் அப்படியே இதாகுண்ணா. படத்தை அப்படியே செம்ம தீ பறக்கணும். அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல, அப்படியே தெரிக்குண்ணா படம். அந்த மாதிரி ஆகுண்ணா. பக்கா எதிர்பார்ப்புண்ணா. போன படம் தான் இதாகிடுச்சு, ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஃப்ளாப்புக்கு அவ்வளோ ஆவரேஜாக ஓடிச்சு. இந்த படம்லாம் சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. நான் அச்சு நொறுக்கு தானே படம். ஃபுல் சம்பவம்ண்ணா. எல்லாருமே தீவிரமாக ஃபேன் பண்ணாங்க. தலை தீவிரமாக ஃபேன் பண்ணா. அந்த படம் வெயிட்டிங்கண்ணா, ஃபுல் வெயிட்டிங்கண்ணா. மஜா தானே ஃபுல்லாக. சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்த்ததுக்கு ஓகே, வேற லெவல். கேட்குறப்போ ஓகே ஓரளவு. ஆனால் சில இடத்துல மட்டும் அப்படியே புரியவே இல்லை ஒன்றுமே. வேற லெவல் இருக்கும் ப்ரோ. அவரு மார்க் ஆண்டனியோட இது கொஞ்சம் இட்டு கொடுக்கும் ப்ரோ. கண்டிப்பாக சாங் நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. எல்லாம் ஒரு ஆள் லைட்டாக புரியல, மற்றபடி எல்லாமே ஓகே தான் ப்ரோ. அதான் மார்க் ஆண்டனியோட டஃப் கொடுப்பாரு ப்ரோ. அவர் வில்லன் கான்செப்ட் தான் ப்ரோ இந்த படத்துக்கு மெயின் இது. அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்கும். எப்போ படம் ரிலீஸ் ஆகும், எப்போ போய் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு எதிர்பார்க்குறோம் ப்ரோ. சாங் நல்லா தான் ப்ரோ. எல்லாம் நல்லா இருக்கு. என்ன சாங் மட்டும் இடையில கொஞ்சம் இடத்துல புரிய மாட்டேது, அவ்வளோதான். லிரிக்ஸ் புரியல, மற்றபடி நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. தேட்டரில் போகும் இன்னும் நல்லா பயங்கரமாக இருக்கும். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. வந்தோடனே பார்த்துட்டோம். ஏன்னா அந்த லிரிக் தான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக புரிகிற மாரி எழுத்துருக்கலாம். அது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, இருந்தாலும் எதிர்பார்த்த மாரி கிடச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கோட கேட்கும்போது இன்னும் வைப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி இணைஞ்சிருக்காரு. தரமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் தலைக்கு. அதனால எதிர்பார்க்குறோம் படத்துக்கு. ஏப்ரல் 10 வெயிட்டிங் இருக்கும். கிட்டத்தட்ட வரலாறுக்கு அப்புறம் 3 கட்டப்பில் நடிக்கிறாரு. அதுக்காக பெரிய வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள். பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு வர வெறித்தனமாக இருக்கும். அது சொல்லத்தால அஜித்தை பொறுத்தவரையும் வில்லனுக்கு சொல்லிக்க தேவையே இல்லை. கிட்டத்தட்ட அவர் நடிச்சா பில்லா, மங்காத்தா, ஆரம்பம் முதற்கொண்டு எல்லாமே பிளாக் பஸ்டர். இந்த படமும் பிளாக் பஸ்டருக்கு மேலே பிளாக் பஸ்டர் ஆகும். கண்டிப்பா டபுள் மடங்கா விடுவோம். கண்டிப்பா எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா ஆல்சம் டயர் தான் ப்ரோ போவோம். சூப்பராக இருக்குது. ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. டியூனு, ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப வெரைட்டியான அஜித்து. இப்போ இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வரிகள்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் சவுண்ட் நாய்ஸில் கொஞ்சம் புரியலன்னா கூட நல்லா இருக்குது கேட்குறேன். அவர் சூப்பராக பண்ணுவார். ஆல்ரெடி நல்லா பண்ணியிருக்காருல. இதை விட நல்லாவே பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் சைட்லேயே இருக்குது. நிச்சயமாக நல்லா தான் இருந்தது. பாட்டு கேட்க ஒரு வாட்டி கேட்கும் போது அடுத்தடுத்த டைம் கேட்கணும்னு தோணுது. விடாமுயற்சி நான் ஆக்சுவலாக பார்க்கல. அது நல்லால எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது, கெஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த படம் வந்து மார்க் ஆண்டனி விஷால் லாஸ்ட்டாக டைரக்ட் பண்ண படம்னால எதிர்பார்க்கலாம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக. அஜித் வந்து பில்லா அந்த பழைய லேட்டஸ்ட் அந்த மாதிரி டைப்பில் மூவி எடுத்துகிட்டு போகிற நம்பிக்கை இருக்குது. டீசர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. பாட்டு நல்லாயிருக்கு. படம் வரும்போது தான் தெரியும். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஆமாம், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அது ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாமே பாட் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் அப்படி தான். ஜிவி பிரகாஷ் ஒரு படம் கூட எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லாமல் இருந்ததில்ல. ஜிவி பிரகாஷும்
குறை சொல்ல முடியாது. பட் பாட்டு நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. படம் அஜித்தோட ஸ்டைலே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நல்லா தான் இருக்கும். ட்விஸ்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். படம் எப்படி எப்படி எது நோக்கி எப்படி ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி ஸ்டோரி என்ன கண்டென்ட் தெரியணும். டீசர் பார்த்த அளவுக்கு நல்லா தான் இருந்தது. படம் எதிர்பார்க்குறோம். அது இப்போ நம்ம கேட்கும்போதே ஃபோனில் பார்க்கும்போது பேச தெரியல, பட் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப வைப்பாக ரொம்ப கூஸ்பம்பாக இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் படம் கூட சூப்பராக போச்சு, ரொம்ப நாளில் ஓடிச்சு. ஸோ அப்போ ஏகே 2 பேரும் கம்பைன் பண்ணும்போது இன்னும் வெறித்தனமாக இருக்கும்னு கண்டிப்பாக தியேட்டருக்கு கிழிஞ்சிரும். அவர் எப்பவுமே டிஃப்ரெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த டைமும் ஏன்னா லாஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தலைன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இது நல்லா தான் வந்திருக்கு. அதான் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லாஸ்ட்டாக வந்து நிறைய படம் சரியாக போகல. ஸோ இதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். கேட்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நாய்ஸ் எதுவுமே புரியல கொஞ்சம். ஓகே, ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வில்லனா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. ஆனால் ஓகே, அதான் வரிகள் சில இது புரியுது, சில இது புரிய மாட்டேங்குது. ஆனால் நல்லா தான் இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. ஓகே, மியூசிக் தான் சூப்பராக இருக்குது. விடாமுயற்சி முன்ன அப்படி தான் எதிர்பார்த்து போனோம். அந்த படம் இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் நல்லா பண்ணுவார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பண்ணுறாருன்னு. ஆமாம், எதிர்பார்க்குறோம்.